ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேஜ் குகன் பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளை பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வெள்ளை பூசணிக்காய் தோல் சீவிட்டு நல்லா சதறி வச்சுக்கலாம். அந்த தண்ணி நல்லா வடிகட்டிக்கணும். ஒரு கடாயை வச்சு நெய் ஊற்றிக்கலாம். நெய் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நெய் ஊற்றாமையே செய்யலாம். நல்லா வணக்கிட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடணும். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நல்லா ட்ரையாக வணங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் இந்த வடிகட்டின தண்ணியவே திருப்பி ஊற்றி நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக விடணும். வெந்தால் தான் நல்லா சாஃப்டாக ஆகும், இல்லைன்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். நல்லா வெந்துடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ நீங்கள் அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விடணும், இல்லைன்னா அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக தெரியும். பத்தில் அதனால் மறுபடியும் திருப்பி ஆட் பண்ணுறேன். அல்வா நல்லா கிட்டத்தட்ட நல்லா வணங்கணும். நல்லா டேஸ்ட்டு வைஸ் சூப்பராக இருக்கும். நான் 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். நல்லா கலங்கினதுக்கப்புறம் நல்லா கலங்கிடணும். கலங்கினா இது மாதிரி இது போல் தண்ணி விடும். நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் வதங்கணும். அதான் நல்லா குலைவாக இருக்கும். கடைசியாக நெய்யில் முந்திரி பொரிச்சு உள்ளே கொட்டிக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன். சூப்பரான அல்வா ரெடி. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் இது ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.